வெல்கம் பேக் டு கீகி கேமர். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக் பற்றி தான் பார்க்க போகிறோம், அதுவும் ரோப்ளாக்ஸில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு மேப் செலக்ட் ஆகிடுச்சு, ஏதோ கிச்சன் மாரி ஏதோ வந்துச்சு. இப்போ யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த பிளேயரை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளாம் ஹைட் பண்ண போகிறோம், வேறு யாரோ கண்டுபிடிக்க போகிறாங்க நம்மளை. நான் இப்போ தான் இந்த கேமை ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். பார்க்குறவங்கலாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே காயின்ஸ் நிறைய இருக்குது, அது பிடிக்க வேணாம், டைம் ஓடிட்டே இருக்குது. மேலே 46 45ன்னு. நம்ம இந்த டோருக்குள்ளே போகலாமா இல்லை இங்கேயே போயிடலாம்? நம்ம இந்த சைடு டோரில் போகலாமா? டோரில் போனால் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாரி இருக்குது. நம்ம இந்த சைடு போயிடலாம். இங்கே இந்த சேருக்கு பின்னாடி அங்கே ஒரு கருப்பு கலரில் அந்த குதிக்கிறது இருக்குது, அது மேலே போய் குதித்து மேலே போய் ஒழிஞ்சிக்கலாம். இன்னும் 23 செகண்ட்ஸில் அந்த பிளேயர் நம்மளை பிடிக்க வருவான். அவன்கிட்ட ஹைட் பண்ணி நம்ம தப்பிக்கணும். இதில் என்னென்னா, அவன் வரும்போது அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துக்கலாம். அவன் அங்கே இருக்கான்னு நம்ம அங்கே இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வேறு இடத்துக்கு மாறிடலாம். அங்கே பாருங்கள் 0 காட்டிடுச்சு, அவன் வரப்போகிறான். எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். அவன் எங்கே இருக்கான்னு நம்மளால் பார்க்க முடியும். இது இருக்கான் பாருங்கள், ஐடின்னு ஏதோ போட்டிருக்கு. இந்த ஸ்டூலில் இருக்குது. நம்ம மேலே இருக்கோம். அந்த பிளாக் கலர் பிடிச்சா ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ்க்கு ஈஸியாக போக முடியும், பிளாக் ஹோல் மாரி. இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. 3 நிமிஷத்துக்கு அவங்க நம்மளை கண்டுபிடிக்கக்கூடாது, அப்போ தான் நம்ம வின்னு. பார்க்கலாம். இதோ கீழே இருக்காங்களா என்ன, பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறான், பாக்ஸ் மாரி ஏதோ மண்டை வச்சுக்கிட்டு. கிட்ட இருக்கிற மாதிரியே காட்டுது. இதோ அங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே தான் சிங்க்லாம் இருக்குது. சரி, டைனிங் டேபிள் இது. இதோ சிங்க்கு அந்த சைடு இருக்குது. இதோ அங்கே இருக்குது, தெரியுதா சிங்க்கு? அதுதான் அங்கே இருக்காங்க. மேலே நம்மளுக்கு ஹைட்டாக இருக்காங்க போல். மேலே ஏதோ கபோர்டு மாரி இருக்குது, அதுக்கு மேலே இருக்காங்க. நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். இதோ அங்கே தெரியுதா, அங்கே போகிறாங்க. இந்த காயின்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய இடத்துல காயின்ஸ் இருக்குது. அங்கே தெரியுதா கீழே ஏதோ பின்னாடி ஏதோ ஒயிட் கலரில் ஏதோ வந்துட்டு போகுது. ஹாய் பண்ணலாம் வாங்க. இது நம்ம இருக்கிற இடம். இது வேறு இடத்துக்கு போயிடலாமா? வாங்க கீழே போயிடலாம். அங்கே தான் வராங்க கரெக்டாக. ஸ்பை பண்ணலாம் அவங்களே. இங்கே போகலாம், இங்கேயே ஒழிஞ்சிக்கலாம். கீழே குதிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். அவங்கள பார்க்கலாம். கரெக்டாக அந்த எட்ஜில் நிற்கிறோம். ஐயோ, கீழே குதிச்சிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ், நான் அவுட் ஆகிருப்பேன் பார்த்துருந்தா பின்னாடி. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. வேறு எவனும் சிக்கிட்டான் அங்கே. போயிட்டே இருக்கலாம். நம்ம அங்கே இருக்கும் போது நம்ம இந்த சைடு ஓடிடலாம், ஏன்னா அது கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்குது. திருப்பி இங்கே போயிடலாம், மேலே போயிடலாம். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது.
42, 40, 39, 38, 39. இங்கே டைனிங் டேபிள், இன்னொரு டைனிங் டேபிள் இருந்துச்சுல, அங்கே தான் இருக்காங்க. இன்னொருத்தனும் மாட்டிக்கிட்டான். 9 பேரில் வந்து 5 பேர் வந்து இருக்காங்க. 9 நம்பர்ஸில் 5 நம்பர்ஸ் தான் இருக்காங்க. நாலு பேரை வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னும் அவுட் ஆகல. நான் கொஞ்ச நாளாக வீடியோவே போடல. அது சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து படிக்கிற ஒர்க்கு நிறைய இருக்குது, அதனால் கொஞ்சம் எக்ஸாம்லாம் வந்துச்சு. இப்போ எக்ஸாம் முடிய போகுது, அதனால் இனிமேல் வீடியோ வரும். இனிமேல் நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். ஃபஸ்ட் மேட்ச் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து செகண்ட் மேட்ச் தான் போகணும். நிறைய பேர் அதான் கேட்டிருந்தீங்க. அது இங்கே கமெண்ட்டில் கேட்கல, சில பேர் கேட்டிருந்தீங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க, ஏன் வீடியோ இப்போ வரதே இல்லை அப்படின்னு. இதுதான் காரணம். இப்போ வந்து ஆனுவல் எக்ஸாம் முடிய போகுது, அதனால் இப்போ நான் வீடியோ போடுவேன். இனிமேல் போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் என்னென்ன கேம்ஸ்லாம் ரோப்ளாக்ஸில் கேட்குறீங்களோ, இல்லைனா வேறு ஏதாவது கேம்ஸில் கேட்குறீங்களோ, நான் போட்டுகிட்டே இருக்கேன். அப்புறம் சில பேர் ஸ்டிக்மேன் பார்ட்டி நான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படி போட்டுட்ருந்தேன். அது சில பேர் கேட்டிங்க, பார்ட் 3 எப்போ போடுவீங்க அப்படின்னு. அது வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ வேறு கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக்மேன் பார்ட்டி வரலான்னு இருக்கேன். ரோப்ளாக்ஸில் எனக்கு தெரிஞ்ச கேம்லாம் நான் விளையாடுறேன். எங்கே ஒளியுறதுனே தெரில. 4 நிமிஷம், 1 நிமிட், அவ்வளோதான், 0 நிமிட். 3 நிமிஷத்துக்கு 4 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஒளியணும். இந்த பாக்ஸ்குள்ளே தான் ஒளிஞ்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். நீங்கள் வேறு எங்கேயாவது தான் ஒளியணும். நம்ம ஒளியாமல் இப்படி நின்றுட்டு இருந்தாலே அவனை கண்டுபிடிக்க மாட்டான். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, அங்கே குதிக்கலான்னு அங்கே போகிறேன். அது ஏதோ பாதை மாரி நினச்சிட்டு நான் போகிறேன். கீழே இவன் தான் ஐடினா என்னது? ஐடி மீனிங் வந்து ஐடினா தெரியலையே. ஐடன் சீக்கா? ஐடன் சீக் இன்னும் ஒருத்தனை 2 பேர் சாவச்சிருக்கான், 3 பேர் சாவச்சிருக்கான். இல்லை, 2 பேர் தான் சாவச்சிருக்கான். சரி தெரியாமல் மாற்றி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேம் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரோ வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது நான் சொல்ல வேணாமா அப்படின்னு தெரில. யாரோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது யாருன்னு தெரில. ஐயோ, இவனா ஓட்டையை போய் சிக்கிக்கிட்டான். சரி, அதை சொல்கிறேன். அந்த யாரோ எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, டே நூபு அப்படின்னு யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. யூடியூப் போட்டால் எல்லாமே தான் கமெண்ட் வரும். அதுக்குன்னு டே நூபு அப்படிலாம் சொல்ல வேணான்னு நான் நினைக்கிறேன். அப்படிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன் அது நல்லதாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணிட்டு போங்க. அது என்ன டே நூபு, ஏன் தேவையில்லாத வேலை அது. ஜாலியாக வீட்டில் உட்காந்து பார்த்தீங்களா, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சது, நான் எல்லாரையும் சொல்ல, சில பேர் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் பண்ணிட்டு போங்க.
அதுக்கு மற்றவங்க வீடியோவில் போயிட்டு டே நோபு அப்படிலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் அது. எனக்குலாம் நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன் அதை பற்றி. நான் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். அது யாரும் தடுக்க முடியாது. சரி, அதை பற்றி பேசுவானா, அது அவன் உள்ளே மாட்டிக்கிட்டான். அவன் கிட்ட போகலாமா? ஆனால் அந்த ரூம் எங்கே இருக்குன்னே தெரியல எனக்கு. அது எங்கே இருக்கும்? அவன் ஏதோ சந்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எல்லோரும் வெளில வந்துட்டானுங்க. அவன் மாட்டிகிட்டு இருக்கிறத பார்த்தோம். நீங்கள் பாருங்க, வெளியே வர முடியல அவனால். பார்க்கலாம் அவனை எங்கே இருக்கான்னு. இந்த சைடு போனானே தெரில. ஏதோ பாக்ஸ் மாரி அடுக்கி வச்சிருந்தா அதுக்கு உள்ளே போய் மாட்டிக்கிட்டான். ஏதோ ரூம் மாரி தான். இந்த ஓட்டைக்குள்ளே இருக்கும். இல்லை அடிச்சிருக்கு. எதுக்கு இந்த ஓட்டையிலேருந்து ஏதோ கோல்டன் கலரில் வந்துட்டு இருக்கு. 2 மேட்ச் தான். இந்த மேட்சோட லாஸ்ட் மேட்ச்சு. Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 வரல. சரி, பாய் ஃபேமிலி கேமர் பாய். நான் வீடியோ முடிக்க போகிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நிறைய வீடியோ வரும். சரி, ஓகே, பாய்.